ஏதோ வேல்முருகன் திமுகவோட எதிர்த்து பேசுறான், முரண்படுறான்றாங்க. இது எங்க கட்சி குடும்பத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடு போல் எழுப்பும் இந்த கேள்வியை தவிர தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் ஒரு ராணுவ தளபதியாக, ஒரு ராணுவ உடையோடு நாம் வணங்குகின்ற, போற்றுகின்ற, கடகோடி எளிய மக்களின் அன்பை பெற்றிருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களின் உயிர் நாடியாக இமானுவேல் சேகரன் மாவீரன் வாழ்க என்று தன் அடி உடலில் இருந்து பொருளெடுத்து எழுப்புகின்ற அந்த இளைய தலைமுறையின் எண்ணங்களை மதிப்பளித்து இன்னொரு தமிழ் குடியான, போர்க்குடியான ஒரு குடியில் பிறந்த எங்கள் அன்பின் பொய்யாமொழி அவர்கள் வருகிறது வாழ்த்துவதுதான் சிறப்பு. 2 மணி நேரம் ஆனாலும் தமிழ்நாட்டில் சுமார் 25-30 கோடி ஒதுக்கிற பள்ளி கல்வித்துறைக்கான எந்த ஊர்ல எந்த துவக்கப்பள்ளி, எந்த நடுநிலைப்பள்ளி, எந்த மேல்நிலைப்பள்ளி, யாரு சிஓ, யாரு டிஓ, யாரு இயக்குனர், யாரு இணை இயக்குனர், எது மெட்ரிக், எது சிபிஎஸ்இ, எது ஆங்கிலோ இந்தியன் என்று எல்லா தரவுகளையும் ரூபாயிலிருந்து, எண்ணிக்கையிலிருந்து, மாணவர்களிலிருந்து அத்தனையும் தன்னுடைய சுண்டி விரல் அசைக்குள் வைத்துக் கொண்டு ஒரு குறிப்பில்லாமல் ஒரு மானத்தமிழ் இந்த மண்ணின் மைந்தன், தமிழக சட்டமன்ற வரலாற்றில் தனக்கென்று ஒரு தளத்தை பறித்தவன் என் அன்பு சகோதரன் அன்பில். இதுவரையில் ஒரு தேவேந்திர குலத்தில் அந்த அமைச்சர் பதவியை அமர்ந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஈஸியா சொன்ன உங்க மாவட்ட கலெக்டர், உங்க மாவட்ட எஸ்பி, இந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி, இந்த நாட்டுடைய டிஜிபிக்கான ஒரு கோப்பு போனாலும் அதில் இறுதி முடிவெடுப்பதற்கு கையெழுத்து போடுவது உங்கள் குலத்தில் பிறந்த ஒரு மல்லத்தி, உங்கள் குலத்தில் பிறந்த ஒரு தேவேந்திர குல வம்சத்தில் பிறந்த கயல்விழி செல்வராஜ். இது அம்மையார் ஜெயலலிதா கொடுக்கல, இதை இந்த நாட்டை ஆண்ட எந்த கட்சியும் கொடுக்கல. கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். வரவேற்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆக அந்த வகையில் இன்னைக்கு அதே மாதிரி எல்லா தகுதியும் இருக்கிற என் அருமைக்குரிய நண்பன், தமிழ்நாட்டின் உங்களில் ஒருவன், 7 கோடி மக்கள் இளைஞர்களின் ஒரு அன்பை பெற்று உலகளாவிய ஒரு பளுதூக்கும் போட்டி நடந்துச்சு வெளிநாட்டில். ஒரு எம்எல்ஏ, அப்ப எம்எல்ஏ இருந்தாரு, அப்ப என் கூட கமிட்டியில உறுப்பினராக இருந்தாரு, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரு உலகளாவிய பளுதூக்கும் போட்டியில தங்கம் என்ற ஒரு தங்க மகன் தான் எங்கள் நெய்வேலி கருப்பு தங்கம் மாதிரி ஒரு தங்கம் அவரு. அதனால இனத்தோட சேர்ந்திருக்கு. அங்க ஒரு பண்பாளர், இங்க ஒரு இளைய தளபதி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக லட்சோப லட்ச இளைஞர்களின் அன்பை பெற்றிருக்கிற அன்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் என்கிற துணை முதலமைச்சர் வலது இடது ரெண்டுமே யாரான்னா நம்ம அன்பில் தான், நம்ம கல்வி அமைச்சர். ஆகதான் நான் சொல்றேன், எல்லாம் என்னோட சேர்ந்திருக்கிற ஒரு இளைய தலைமுறை, நீங்க எல்லாம் ஒன்னு சேரணும். அதனால அவரை அறிவிப்பாளர் சொன்னாரு, ராஜாவை குறித்து சொல்லும் போது அங்க மணி ஓசை அடிச்சது, அருள்மிகு முகாயம்மன் கோயில் மணி ஓசை ஒலித்தது. நிச்சயம் அன்பினுடைய ஆதரவு, உதயநிதியினுடைய கடைக்கன் பார்வை, அண்ணன் தளபதியினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக ராஜா இருப்பார். காலம் அவருக்கான வாய்ப்பை நிச்சயம் கையளிக்கும். வாழ்த்துகிறேன். எனக்கு என்னன்னா, எவனோ இருக்கிறத விட, யாரோ இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவிகள் அடைவதை விட, இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் சாதி சண்டைகளை மறந்து, மத சண்டைகளை மறைந்து, நாம் தமிழ் சமூகமாக ஓர் அணியில் நின்று நமக்கான உரிமைகளை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையின் வெளிப்பாடுதான் இங்கே கூட ஐயாவுக்கு மணிமண்டபத்தை குறித்து, தேவநாய பாவனருக்கு மணிமண்டபத்தை குறித்து, மருது இருவருக்கு மணிமண்டபம் சிலைகளை குறித்து, வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு சிலைகள் அமைப்பதை குறித்து, அந்த வேலுநாச்சியாருக்கு இந்தியாவின் சுதந்திர விடுதலை போராட்ட வரலாற்றில் முதல் கரும்புலியாக தன்னை தியாக தீபத்தில் உள்ளாக்கி கொண்ட யாரு, குயிலி அம்மா உள்பட மணிமண்டபம் அமைக்க வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில், அதுவும் எங்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் எதிர்வரிசையில் இருந்து ஓங்கி ஒரு குரல் ஒலிக்கிறது என்று இருந்தால், ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அடியேன் வேல்முருகன் தான். எங்க ராஜா சொன்னாரு, தேவநாய பாவனருக்கு மணிமண்டபம் அமைக்கணும், அரசு அறிவிச்சிருக்குன்னு. அதை பேசுறது நான் தான், என் அருமை நண்பன் ராஜா அவர்களே. எங்க அமைச்சர் தான் ஏத்து மாதிரி உட்கார்ந்தாரு. எத்தனை முறை, 1 முறை 2 முறை இல்ல, 5 முறை பேசணும், அறிவிக்கிற வரைக்கும் பேசுவேன். அதே மாதிரி குயிலுக்காக பேசிட்டு இருக்கிற இன்னும் பல ஒண்டி வீரன், பல அறிஞர், எந்த தமிழ் சமூகமாக இருந்தாலும்
இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழர்களுக்கும் தாய்நாட்டை தாயகமாக ஏற்றுக்கொண்ட மொழிவழி சிறுபான்மை மக்களையும் அரவணைத்து அவர்கள் அனைவரையும் தமிழராக நான் ஏற்கிறேன். இவர்களுக்கு இங்க செலவையுங்க, இவர்களுக்கு மணிமண்டபம் வையுங்க, இவர்களுக்கு நூலகம் வையுங்க, இவர்களுக்கு அரசு மாளிகளுக்கு பெயர் வையுங்க. அதை விட்டுவிட்டு இந்திய முழுக்க இருக்கிற வந்தேரிகளின் பெயர்களும் வந்தேரிகளின் சிலைகளும் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் நாங்கள். தேவேந்திரகுல வேளாளனை பாராட்ட ஒரு முக்குலத்தோர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவர் திருமகனாரின் வாரிசாக இருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரன் வருகின்றிருக்கிறான். என்னுடைய வரலாற்று எத்தனையோ எங்க ராஜகுமார் வந்திருக்கிறாரு. ஏன் இதே நம்முடைய வழக்கறிஞர் தேவேந்திரனுக்கு நீங்க அஞ்சலி செலுத்தி எங்க தாத்தா ராமசாமி படம் வச்சிருக்கேன், நான் போனது இல்லைங்க, தயவுசெய்து என்ன விட்டுருங்கண்ணா அப்படின்றோம். ஏன்னா நான் மதிக்கிறேன், அவருக்கு மணிமண்டபம் வரணும்னு பேசுறேன், அவருக்கு சிலை எடுப்பணும்னு பேசுறேன், அவருடைய அரசு விழாக்களை எடுக்கணும்னு பேசுறேன், அது வேற. ஆனா இங்க இன்னும் சாதியாத்தான் பிரிஞ்சு கிடக்குறான். இன்னும் சமூகங்கள் ஒருமையில் வரல, ஒரு குடியின் கீழ் வராம இருக்கிறாங்க. அதுல நானும் அதுல இரண்டரை கலக்க விரும்பல. நான் அவர்களை மானசீகமாக இந்த மண்ணின் விடுதலை களத்தில் நின்ற ஒரு மாபெரும் போராளியாக பார்க்கிறேன் என்று சொன்னேன். காரணம், நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒரு தாய் மாநாடு, தெற்கே தேவேந்திரன் வடக்கே வன்னியர் என்கிற ஒரு தாய் மாநாடு நடத்தியது. நான் ஒரு காலத்தில் பசுபதி பாண்டியன் கட்சியினுடைய இளைஞணி தலைவர், நான் மாநில இளைஞனுடைய செயலாளர். ஒரு காலத்தில் ஜான் பாண்டி அந்த கட்சியுடைய இளைஞணி தலைவர், ஒரு காலத்தில் நான் அந்த கட்சியுடைய மாநில இளைஞணி செயலாளர். ஆக தேவேந்திரகுல மக்களுடைய வாழ்வியலோடு வீரத்தோடு விவசாயத்தோடு பழகிட்டா உயிரே கொடுக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களை கொண்ட ஒரு அமைப்பாக அந்த இயக்கம். இங்கே இமானுவேல் சேகருடைய பேரவை, அதுபோன்று நம்முடைய பல்வேறு அமைப்புடைய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேரை சொல்ல முடியல. அதனால நம்ம ராஜா மாவட்டத்தில் இங்க அன்பிலாருடைய வாரிசோடு நாளை இளைய தளபதியோடு நெருக்கமா இருக்கக்கூடியவரோடு இங்க நம்முடைய வழக்கறிஞர் முருகேசன் அழைச்சி இந்த மேடையில் நான் தோன்றி பேசுறதுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேவேந்திர குலத்தில் பிறந்த எனது வீர தமிழ்ச்சிகளும் வரை தந்து நம்முடைய மாவீரனுக்கு ஒரு அரசு விழா, அதை நன்றி உள்ளவரா நாம் இருக்கணும். நம்மளை ஆண்டாண்டு காலமா புறந்தள்ளி அங்கீகரிக்க மறுத்த அரசுகள் மத்தியிலே பாரதிய ஜனதா வெறுமன வாயால வசனம் பேசுவான். உங்களை பட்டியலினத்தில் மாத்திரம் உங்களுக்கு அதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம்னா ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா இன்றைக்கு ஒவ்வொன்றாக இந்த சமூக மக்களை அங்கீகரிக்கிறார்கள். நான் கேட்கிற இவ்வளவு பெரிய சமூகத்தில் ஒரு மந்திரி கொடுத்துறீங்க, இன்னும் கூட மந்திரியும் கொடுக்க முயற்சி செய்யுங்க எதிர்காலத்தில். அதே மாதிரி கூட வாக்கும் இந்த மக்கள் அளிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. காரணம், எந்த அளவுக்கு இந்த மக்களை அரசுகள் அதிகரிக்கிறதோ அங்கீகரிக்கிறதோ அரவணைக்கிறதோ, எந்த அளவுக்கு இந்த மக்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை தருகிறார்களோ அந்த அளவுக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் திருப்பி நன்றி கடன் செலுத்துகிற சமூகம் தான் என் தமிழ் சமூகம். இது ஒவ்வொரு தமிழ் சமூகத்தின் ரத்த நாளங்களில் ஊறியது. அந்த அடிப்படையில் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சமூகத்துக்கான தலைவனாக இருந்த இமானுவேல் சேகரனை என் தமிழ் சமூகத்தின் பொது சமூகத்தின் இன்றைக்கு ஒரு தலைவனாக அங்கீகரித்து மேடையில் தோன்றி இந்த ஏற்புரைக்கும் பாராட்டுரைக்கும் வருகை தந்த மாண்புமிகு கல்வி அமைச்சருக்கும் அவர் சார்ந்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தோழர்களுக்கும் நான் ரொம்ப அதிகமெல்லாம் பேசல. எனக்கு மன நிறைவா இருக்கு. தென் மாவட்டத்தில் எது நடக்கணும்னு நினைச்சனோ அது நடக்குது, அது தொடரணும். இந்த நட்பும் இந்த அன்பும் இந்த புரிதலும் என்றைக்கும் தமிழ் சமூகத்திற்கு தேவை தேவை என்று கூறி மாவீரன் இமானுவேல் சேகரனுக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே சொல்றேன். அந்த மாவீரனுக்கு என் ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களின் சார்பாக வீர வணக்கத்தையும் செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி இவ்வளவு ஒரு விழா எடுக்கின்ற இந்த அறிவிப்பை வெளியிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஏதோ வேல்முருகன் திமுகவோட எதிர்த்து பேசுறான் முரண்படுறான்றாங்க. இது எங்க கட்சி. திமுக என்பது என் முன்னோர்கள் வளர்த்த கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கு. அந்த கட்சி கிட்ட நான் உரிமையோட கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு நாங்கள் தியாகத்தை தந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடு போல் எழுப்புகின்ற கேள்வியை தவிர ஒரு காலத்திலும் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அடிபணிய மாட்டோம். இது எங்களுக்கான உரிமை களம், எங்களுக்கான உரிமை போர் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.